ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 3:3 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தை கூட தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சத்துரு போராட்டங்கள், அநேக மனிதர்களால் போராட்டங்கள் அநேகம் உண்டு. அந்த மனிதர்கள் போராட்டம், சத்துருக்கள் போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த வார்த்தையை தாவீது நமக்காக இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி போராட்டங்கள் இருந்தாலும் எனக்கு யார் துணை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீர் என் கேடகமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேடகம் என்பது யுத்தத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த கேடகத்தை பிடித்து கொள்ளும்போது எதிராளியானவன் நம்மை தாக்காதபடிக்கு அதை பாதுகாத்து கொள்வதற்காக கேடகத்தை பயன்படுத்துவார்கள். அப்படி நம்முடைய எதிராளிகள் யாராக இருந்தாலும், சத்துருக்கள், உறவுகள், அநேக சிநேகிதர்கள், மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அவர்கள் மத்தியில் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அதை தான் தாவீது சொல்லியிருக்கிற. தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்களால் இன்னல்கள், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளால் இன்னல்கள், துன்பங்கள், எல்லா உறவுகளும் அவருடைய வாழ்க்கையில் எதிராளியாக அவருடைய வாழ்க்கையில் எழும்பி நின்றார்கள். அந்த நேரத்தில் தேவன் அவருடைய வாழ்க்கையில் கேடகமாக இருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், என் மகிமையும் என்று சொல்லியிருக்கிறார். அநேகர் துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அவர்கள் யாரை உயர்த்தி பேச முடியாது. ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ துன்பங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், சத்துருக்கள், அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தாவீதை போல நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் என் கேடகம், என் மகிமை என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அடுத்ததாக தாவீது இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச அறிக்கை செய்கிற ஒரு மனிதனாக தாவீது காணப்படுகிறார். ஏனென்றால் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு தேவனை உயர்த்துகிற மனிதனாக இருக்கிறார். விசுவாசத்தில் வல்லவராக இருக்கிறார். விசுவாச அறிக்கை செய்திருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் தாவீதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தால், மற்றவர்களால், தேசங்களால் அநேக துன்பங்கள் வந்தாலும் நீங்களும் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவனை உயர்த்துங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தலை உயர்த்தப்பட வேண்டுமென்றால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை நாம் உயர்த்துகிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை உயர்த்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மெய்யாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என்று சொல்லி தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஆனாலும் என்று, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு, அப்படி இருந்தாலும் ஆனாலும் அவர் என் கேடகமாக இருக்கிறார், என் மகிமையாக இருக்கிறார், அவர் என் இரட்சிப்பாக இருக்கிறார் என்று மிகவும் தைரியமாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்றால் நீங்களும் உங்களுடைய சூழ்நிலையில் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்களும் தேவன் என் கேடகம், என் மகிமை, என் தலை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் ஒருவேளை அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் கேடகமாக இருந்து, மகிமையாக இருந்து, எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்து உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். கண்களை மூடி செபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் கூட நீர் கேடகமாக, மகிமையாக எங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.